Hello everyone, welcome to Developers Life. I am Sena. ரொம்ப நாளாச்சு நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் டேட் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன்னா அடுத்த நாள் கேப் லோ டவுன் ஆக சான்சஸ் நிறையா இருந்துச்சு, கேப் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்னால் நான் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வீடியோ நான் போடலை. ஸோ ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேபிளுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நிறைய வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு சிம் ட்ரேடிங்கில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்செட் வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு, அது தெரியாமல் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து சிஸ்டத்தோட மைக்கை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி நீங்கள் வந்து நாய்ஸ் சவுண்டெல்லாம் நிறைய நாய்ஸஸ் வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு. சிஸ்டம் சவுண்ட்னால நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போலாம் மழை பெஞ்சிட்ருக்கு, அதை கூட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன்னா சிஸ்டத்தோட சவுண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி. ஓகேங்களா? இதே ஹெட்செட்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். டைரெக்டாக நான் பேசுகிறது வந்து என்னோடய வாய்ஸை தவிர மற்ற வாய்ஸ்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணாது, அவ்வளோ சீக்கிரம் பண்ணாது. ஓகேங்களா? ஃபைன். நம்ம இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நிஃப்டியோட அனலைஸ்லேருந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நிஃப்டியை பாருங்களேன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 15,300 200 தொட்டுட்டு சரியான அப் ட்ரெண்ட் கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரம் கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் எதையுமே நம்ப முடியல. மறுபடியும் இறங்குமோன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நியூஸ் பேஸ்டு. ஸோ இதுக்கு அடுத்த லெவலான ஒரு 17,800 தொடுன்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்ஷன்ஸ் வரும் அப்படின்றாங்க. சில பேர் 18,000க்கு மேலே போகணும் அப்படின்றாங்க. ஸோ எப்பயும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தாங்க. ஸோ பயங்கரமான வாலட்டிலிட்டியை எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 17,800 தொடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாருங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது 32,500 400 அந்த ரேஞ்சை தொட்டுட்டு 37,500 வரையும் வந்துருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐயோட மீட்டிங் இருக்குது அடுத்த வாரத்தில், அதாவது வரப்போகிற வாரத்தில். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. மறுபடியும் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் இது மாதிரி ஏதாவது நியூஸில் வந்துச்சுன்னா பயங்கரமான வாலட்டிலிட்டி வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு 38,000 தொட்டுட்டு மறுபடியும் கரெக்ஷன்ஸ் போகும் அப்படின்றாங்க. ஆர்பிஐயோட நியூஸ் வந்து நம்மளுக்கு ஃபேவராக இருந்தால் 39,000 வரையும் போகுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ட்ரேடிங் செட்டப்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா நிஃப்டியோட மெட்டல் செக்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம மெட்டல் ஸ்டாக்ஸை மட்டும் இந்த வாரம் ரெக்கமெண்டேஷனில் பார்ப்போம். ஸோ என்னோடய டார்கெட் வந்து 5,900 800 ரேஞ்சை தொடுன்னு நான் எதிர்பார்க்குறேன் மெட்டல் செக்டர். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு வீக்லியில். ஸோ ஒரு 5,000க்கு தொடும் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி நிஃப்டி ஆட்டோ வேணால் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வர்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லைட்லி கரெக்ஷன்ஸ் வரும் ஆட்டோ ஸ்ட்ரக்சர். நான் அதில் போய் எந்த ஸ்டாக்கும் வாங்கி மாட்டிக்கிறாதீங்க. ஸோ அதுக்கடுத்து எஃப்எம்ஜிஜியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எஃப்எம்சிஜி ஸோ அதுவும் ஒரு ரெசிஸ்டண்ட்டில் தான் இருக்குது, சொல்ல முடியாது, கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டி மெட்டலில் பார்க்கலாம் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ஃபேவராக இருக்குது அப்படின்னு. ஜிண்டால் ஸ்டீல் பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு எவ்வளோக்கு மேலே வாங்கணுமோ ஒரு 400 ரூபாய்க்கு மேலே வாங்க, ஒரு 440 ரூபாய் வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 630 ரூபாய்க்கு மேலே போணுச்சுன்னா வாங்க, ஒரு 680 வரையும் போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 630 இது வந்து ஒரு ஸ்விங்காக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜேஎஸ்டபிள்யூ கம்பேர்ட் டு ஜிண்டால் ஜேஎஸ்டபிள்யூ ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா டாடா ஸ்டீல். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்ப்ளிட்டு கொடுத்தாங்க. ஒரு 700 ருபீஸில் இருந்தது ஒரு 100 கிட்ட வந்துருந்துச்சு. ஓகேங்களா? இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த டாடா ஸ்டீலை நீங்கள் நம்பி இப்போதைக்கு மாதம் ஒரு 10 ஸ்டாக் மட்டும் வாங்குங்க. ஒரு 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை 1,000 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 5 ஸ்டாக்ஸ் மட்டும் போடுங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஒரு பழைய நிலைமையை தொடுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மெட்டல் செக்டரில் இந்த மாதிரி ஒரு ஹை பிராண்டட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டாட்டா ஸ்டீல் வந்து பயங்கரமான செக்டர்.
செக்டாரில் பயங்கர முக்கியமான ஸ்டாக் இந்த டாடா ஸ்டீல். அவங்க ஸ்ப்ரெட்டு கொடுத்துருக்கனால நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வாங்கி போடுங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதை வந்து லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணுங்கள். மாதம் ஒரு 200 100 அந்த மாதிரி வாங்கி போடுங்க. இல்லை உங்களால் முடியும்னா 5 10 அந்த மாதிரி கூட வாங்கி போடுங்க. கண்டிப்பாக இது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த டாடா ஸ்டீல் மிஸ் பண்ணிடாதீங்க, இது ஒரு நல்ல சான்ஸ். ஸோ அதுக்கடுத்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க கோல் இந்தியா ஸ்டாக்ஸ் பாருங்களேன், ஒரு ரவுண்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரவுண்ட் பாட்டம்னா எப்படின்னு. இங்கே பாருங்கள் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இது ரொம்ப நாள் 2019 பிரேக் அவுட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு 220 ரூபாய்க்கு மேலே போணுச்சுன்னா 240 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் நீங்கள் க்ரூசபிளில் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு திடீர்னு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆயிடும், இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படி ஏறதுக்கான சான்சஸ். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு வாங்கிறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி கரெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எப்போ அப் ட்ரெண்ட் வருதோ அப்போ வாங்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு 240 இந்த 2019 ரெசிஸ்டண்ட்டை மட்டும் பிரேக் பண்ணிடுச்சு. நான் பாருங்கள் 2019 எப்போ அக்டோபர், கிட்டத்தட்ட எத்தனை 2019 20 21 22 ஒரு 4 வருஷத்துக்கு உண்டான இது வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான நிலைமையில் இருக்குது அந்த கோல் இந்தியா. ஸோ இது நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கனால உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து டாடா பவர் ஹோல்டிங்கில் போட்டிருக்கேன், அது வந்து லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு தகுடு திட்டம் தான், மேலே ஏறுது இறங்குது. ஸோ அதை நான் லாங் டேர்ம்னால அதை மறந்துட்டேன். ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கோ 5 ஸ்டாக் இல்லாட்டி 6 ஸ்டாக் அந்த மாதிரி வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஆவரேஜ் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் போல் விற்றுருங்க. ஓகேங்களா, ஃபைன். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஐடிஎஃப்சி. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பேங்க்கு. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட். இப்போ ஒரு 38 ரூபாய்க்கு மேலே போணுச்சுன்னா ஒரு 42 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் ஐடிஎஃப்சி பேங்க் லிமிட்டடில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த இப்போதைக்கு உள்ள ரெக்கமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா. அண்ட் ஃபோர்டிஸ் ஸ்டாக்ஸு ஏயு பேங்க்ஸ்லாம் ஒரு அப் ட்ரெண்ட் மொமெண்டம் இருக்குது. நான் வந்து அனலைஸ் பண்ணலை, நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. என்னோட ஹை ரெக்கமெண்டேஷன் வந்து டாடா ஸ்டீல் தான். ஓகேங்களா, ஃபைன். அடுத்து வந்து அடுத்த வாரத்துக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி, யூபிஎல், ஜொமேட்டோ. ரொம்ப முக்கியமான கம்பெனி இது 3. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஜொமேட்டோன்னு இல்லை, எந்த ஒரு ஐபிஓ எடுத்தாலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணக்கூடாது எப்பயுமே. ஐபிஓ பாருங்களேன், இது ஒரு 160 இருந்தது, எங்கே போயிருக்கு பாருங்கள், 42 ருபீஸ் கிட்டத்தட்ட ஒரு கிலோ தக்காளி ரேட்டுக்கு போயிருமோன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ அந்த டொமேட்டோன்னு கிண்டல் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில். ஸோ அந்தளவுக்கு இது அடி வாங்கிடுச்சு. பேஸ்ட் ஆன் ரிசல்ட்டை வச்சு இதை நீங்கள் நம்பி வாங்கலாம். இதுவும் அடுத்து எஸ் பேங்க்கும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. யாராவது எஸ் பேங்க் வந்து ரொம்ப நாள் ஹோல்டிங்கில் போனீங்கன்னா கொஞ்சமாக வாங்குவீங்க. அதுவும் கொஞ்சம் மொமெண்டம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க எஸ் பேங்க். அதனால நிறைய பேர் சொல்கிறாங்க மறுபடியும் ஒரு 17-18 ரூபாய் தொடும் அப்படின்றாங்க நல்ல ரிசல்ட்னால. அடுத்த வாரம் என்னென்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு முக்கியமான பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட் இருக்குது. ஸோ இது யாரும் ஹோல்டிங்கில் போட்டிங்கன்னா பொறுத்திருந்து வீங்க, அவசரப்பட்டு வித்துறாதீங்க. ஓகேங்களா, அது மாதிரி ரேட் கைன் இருக்குது, வருண் பிவரேஜஸ் இருக்குது. அவ்வளோதான், இது முக்கியமான ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மித்த எதுவும் எனக்கு அவ்வளோதான் முக்கியமாக தோணலை. ஸோ நீங்கள் எதுவும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஹோல்டில் போட்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அது நேரம் வரும்போது வித்துடலாம். ஓகேங்களா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா சொல்ல ஐடிஎஃப்சி சொன்னேன். பேங்க் ஆஃப் பரோடா விட்டுருங்க, அது ரொம்ப இது அப் ட்ரெண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கும். இது பாருங்கள், ஐடிஎஃப்சி ஹையஸ்ட் எவர் ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட் பார்த்துங்க. இதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து எல்லோரும் ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டு என்னோட சஜஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் செக்டர், அதாவது பேங்கிங் செக்டரில் நீங்கள் கொஞ்சமாக தான் இன்வால்மெண்ட் ஆகணும். ஏன்னா பயங்கரமான அடி ஒரு ரெசிஷன்னா பயங்கரமாக அடி வாங்குறது ஃபினான்ஷியல் செக்டராக தான் இருக்கும். ஸோ அதனால நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, ஸோ நான் ஃபாஸ்ட்டாக எல்லாம் சொல்ல வேண்டியதை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.